ரொம்ப பேப்பர் திருத்த போறமே சார், எல்லாரும் நல்லா திருத்துறோம். ஒருத்தர் தப்பா செய்யறான், கடமையில் தவறுகிற போது கூட இந்த நகைச்சுவை உண்டாகுது இல்லையா? நாங்க எல்லாரும் எப்படி திருத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எழுத்து பிழை இருந்தா 1/4 மார்க் 1/2 மார்க் எல்லாம் குறைச்சி கரெக்டா SSLC பேப்பர் 12th பேப்பர்லாம் திருத்துறோம். எங்களுக்கு முந்தி ஒரு பெஞ்சில ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காங்க, அவரு திருத்துறாரு. அவரு என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பேப்பர் அப்படி எடுப்பாருங்க, 3 வரிகளில் விடை தருகன்னு இருக்குல்ல, அப்படி பாப்பாரு 3 வரி இருக்கான்னு ஒரு டிக் அடிப்பார், 1.5 மார்க் போட்டுருவார். 3 மார்க் உள்ளது அவர் 1.5 மார்க் போடு, பாதி மார்க் கொடுத்துட்டார், 1.5 மார்க். டிக் 1.5 டிக் 1.5 3 மார்க், 3 வரி இருந்தா சரி, அவன் என்ன எழுதியிருக்காங்கிறத டிக் 1.5. எனக்கா என்ன படிக்காம இந்த ஆளு திருத்துறான், அவன் என்ன ஆவான் அப்படின்னு நினைச்சுட்டு, என்னையா பார்த்து திருத்தியா, படிக்கவே மாட்டேங்கிற, நீ பாட்டு டிக் அடிக்கிற 1.5 6 மார்க் இருந்தா டக்கு டக்குன்னு போட்டு ஒரு 2 டிக் அடிப்பாரு, 3 மார்க் போட்டுருவார். 10 மார்க் 3 டிக் அடிப்பாரு, 5 மார்க். என்னையா இப்படி போடுற, கவனிச்சு படிச்சு, உன் பேப்பரை நீ திருத்திய, நான் திருத்துறத நீ ஏன் பாக்குற, வேலையை பாரு. இதே மாதிரி போடுவான், ரொம்ப கரெக்டா போடுவான். எங்களுக்கெல்லாம் இந்த பேஜ் வாரு கொஸ்டின் வாரு எல்லாம் போடும்போது வித்தியாசம் வரும், டேலி பண்றதுக்கு கஷ்டப்படும். அவனுக்கு அது ஒண்ணுமே இல்லை, கரெக்டா போடுவான், கிளீனா அடிச்சு கொண்டு போய். எல்லாரும் 2 மணி நேரம் ஆச்சு, 15 பேப்பர் திருத்த 2 மணி நேரம் ஆச்சுன்னா அவன் ஒரு 3/4 மணி நேரத்துல கொண்டு கொடுத்துருவான். டிக் அடிக்கிறது தானே, போட்டு போட்டு நம்ம என்ன இருக்காங்கிறத பத்தி பார்ப்போம். ஆனா அவன்கிட்ட போறவன் எவனும் ஃபெயில் ஆக மாட்டான், இல்ல பாதி மார்க் வாங்கிடுவான். எல்லாத்துக்கும் பாதி மார்க் கொடுக்குறாருல்ல, எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணியிருந்தான்னா கூட ஒரு 50 மார்க் வந்துடும். ஆனா 90 வாங்குறவனும் 50 தான் வாங்குவான், ஏன்னா அவர் பாதிக்கு மேலதான் போட மாட்டாரு. 98 மார்க்குக்கு எழுதியிருப்பான், அவன் 50 தான் கொடுப்பான். இவங்கிட்ட போனா 50 தான், அதுக்கு மேல வர அவன் விதி விட்ட வந்துச்சுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி திருத்திக்கிட்டு இருக்கிறார் சார். ஒரு நாள் ஒரு தப்பு வந்துருச்சு இந்த பேப்பர் திருத்துற மையத்துல. நாங்க எல்லாம் சென்ட்ரல் வேல்யூவேஷன் ஒரு மதுரையில இருந்து எல்லாரும் திருத்துறோம். ஓசூர் பேப்பர் வந்துருச்சு திருத்துறதுக்கு, எங்களுக்கு திருத்துறதுக்கு ஓசூர்ல இருந்து பேப்பர். ஓசூர்ல உள்ள பேப்பர்ல என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிளாஸ்ல 4 தாய்மொழி உள்ளவன் இருப்பான். தமிழ் இருப்பான், கன்னடா இருப்பான், மலையாளம் இருப்பான், எல்லாம் இருப்பான். கலந்து இருக்கிறானா, அந்த பேட்டர்ன் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். 3 வரினா 3 வரி இருக்கும், மலையாள பேப்பர் இருக்கும், தெலுங்கு பேப்பர் இருக்கும், கன்னட பேப்பர் எல்லாமே இருக்கும். இதுல மாறி போயிடுச்சு, தமிழ் கவருக்குள்ள தெலுங்கு பேப்பர் வச்சுட்டான், தெலுங்கு பேப்பர்ல தமிழ் பேப்பர் வச்சுட்டான். இத பாருங்க, எங்க ஹால்ல வருது அந்த பேப்பர் கட்டு வருது, கரெக்டா இந்த ஆரணிக்காரன்ட்ட போயிடுச்சு. தெலுங்கு பேப்பர் தமிழ் கவர், தமிழ் கவரு உள்ள இருக்கிறது தெலுங்கு பேப்பர். அப்படி கட் பண்ணிட்டு பேப்பரை எண்ணுவார் கரெக்டா, 15 பேப்பர் இருக்கான்னு எண்ணி பார்ப்பார். எல்லாம் எண்ணி பார்த்துட்டாரு, பார்த்துட்டு கிடுக்கிடுன்னு திருத்த ஆரம்பிச்சான் பாருங்க. தெலுங்கு பேப்பரை திருத்தி மார்க் போடுறான் சார் இவன். டக் 1.5 டக் 1.5. நான் பார்த்தேன், தமிழ் எழுத்து மாதிரி இல்லையே, இதை திருத்துறானேன்னு. எழுத்து என்னையா தமிழ் எழுத்து மாதிரி இல்ல, திருத்துறியா இப்படிலாம் எழுதுறானோ, நம்ம என்ன பண்றது, ஒரு 4 1.5 போட்டு இப்பெல்லாம் எழுதுறானோ, நம்ம என்ன பண்றதுக்கிறதுக்குள்ள 4 டிக் அடிச்சுட்டான் சார். 4 டிக் அடிச்சு போட்டான், அவனும் திருத்துறான். நல்ல கவனியா, தமிழ் எழுத்து உனக்கு நல்லா எழுதுறவன் பேப்பரா வருது, நீ கவலை இல்லாம திருத்துற. எனக்கு இந்த மாதிரி தமிழ் மாதிரி எழுதியிருக்கான தேவன், எழுத்த பாரு தமிழ் மாதிரி இருக்கா, இதெல்லாம் நம்ம திருத்த வேண்டியதா இருக்கு, தலைவிதிட்டு போட்டோம். 3 பேப்பர் திருத்திட்டான் சார். எங்களுக்கெல்லாம் கேம்ப் ஆபீசர் பெரியவர், டிஓ சிஓ ரேங்க்ல உள்ளவர், ஒரு ஹால்லையா போய் சொல்லிட்டு வர்றார், இந்த மாதிரி
தெலுங்கு பேப்பர்காரங்களுக்கு தமிழ் போயிருக்கு, அது மாதிரி தமிழ் பேப்பர்காரங்களுக்கு தெலுங்கு வந்திருக்கும், மாறி வந்தது அவங்க கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. இங்க இருந்து இந்த பேப்பர் இன்னும் வரல, யார்கிட்ட இருக்கு தெலுங்கு பேப்பர் அப்படின்னு கேட்கிறார். யாராவது லீவ் போட்டிருக்கவங்கிட்ட கவருக்குள்ள இருக்கா, எடுத்து பார்க்கணும், பாருங்க கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவன் அப்பவும் அதை பத்தி கவலைப்படல, அவன் போட்டுக்கு டிக்கி டிக்கின்னு அடிக்கிறான். அவர் சொல்லிட்டு போனோம்னா என்கிட்ட சொல்றான், நான் என்னமோ சரியா திருத்துறேன்னு சொல்றியே, தெலுங்கு பேப்பரை எவ்வளவு திருத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போடுறான். அடிச்சுட்டான் சார். இதுக்கிடையில எங்க சீஃப் எக்ஸாமினர், எங்க 10 பேருக்கு ஒரு சீஃப் இருப்பார், அவரு சுத்திக்கிட்டு வந்தவர் பார்த்துட்டார். யோ என்னையா இப்படி இருக்க, திருத்திக்கிட்டு இருக்க நீ, என்ன இந்த மாதிரியே இருக்கானு சார், இவன் பேப்பர்லாம் நம்ம திருத்த வேண்டியதா இருக்கு, தலைவிதி தான் அப்படின்ட்டு ஒரு 3 டிக் அவருக்கு எதுக்கவே போட்டான். பாத்தியா, அவர் வந்து சொன்னார்ல, கேம்ப் ஆபீசர் வந்து சொன்னாரா இல்லையா, தெலுங்கு பேப்பர் வந்திருக்குன்னு, தெலுங்கு பேப்பரை வச்சு திருத்திட்டு இருக்கிற கொண்டாயா இங்க அப்படின்னு அவரை போட்டு அவர்கிட்ட எக்ஸ்பிளேஷன் கேட்டு அது கேட்டு இது கேட்டு இவன் பேப்பர், இவர் திருத்தின பேப்பர் எல்லாம் மறுபடியும் திருத்துறான்னு சொல்லி எல்லா ஆர்டரும் போட்டாச்சு. இவன் என்ன இது என்கிட்ட வந்து கேட்கறான், அது சரி தெலுங்கு பேப்பரை ஏன் நம்மகிட்ட அனுப்பினானோ அப்படின்னு. அதாவது இவன் திருத்தனை பத்தி ஒண்ணும் சொல்லல, அவன் ஏன் அனுப்பினான்னு கேட்கறான். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு சார். இந்த பேப்பரை கொண்டுட்டு போய் அப்படியே தெலுங்குக்காரங்கிட்ட கொண்டு கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு அந்த தெலுங்குக்காரன் சொல்றான், கரெக்டா திருத்திருக்காரு சார். அப்ப அவன் எப்படி திருத்திருப்பான்?